இ-காமர்ஸ் ப்ராடக்ட் பேஜ் ஆப்டிமைசேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இ-காமர்ஸ் ப்ராடக்ட் பேஜ் ஆப்டிமைஸ் பண்ணுறது, அதில் வந்து ப்ராடக்ட் பேஜ் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு வந்தாலே அந்த ப்ராடக்ட் பேஜில் வந்து டிரான்சாக்ஷனல் கீவேர்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களோட ப்ராடக்ட் பேஜஸில் வந்து ஈஸியாக ரேங்க் ஆகி உங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து ஈஸியாக செல் பண்ண முடியும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், பை நவ், ஆர்டர் ஆன்லைன், புக் அண்ட் அப்பாயின்மெண்ட், ஷெட்யூல் கால்ஸ், ஆட் டு கார்ட், சப்ஸ்கிரைப், திஸ் இஸ் அந்த மாதிரியான டிரான்சாக்ஷனல் கீவேர்ட்ஸ் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஈஸியாக செல் ஆகும். எப்படி வந்து ஒரு டைட்டில் ஈஸியாக ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு டிரான்சாக்ஷனல் கீவேர்ட், அந்த கீவேர்டோட பெனிஃபிட்ஸ், அந்த ப்ராடக்டோட பெனிஃபிட்ஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய பிராண்ட் நேம், இப்படி தான் உங்களோட டைட்டில்ஸ் இருக்கணும். டைட்டிலில் ஒரு டிரான்சாக்ஷனல் கீவேர்டு யூஸ் பண்ணலாம். மெட்டா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டிரான்சாக்ஷனல் கீவேர்டு யூஸ் பண்ணலாம். ரெண்டுலேயும் வேறு டிரான்சாக்ஷனல் கீவேர்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். அதேமாரி ப்ராடக்ட் பேஜஸில் உங்களுடைய டிரான்சாக்ஷனல் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து கேட்டகரி பேஜஸில் வந்து கண்டிப்பாக உங்களுடைய ப்ராடக்ட் டிரான்சாக்ஷனல் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஃபார் ஆர்டர் ஆன்லைன், செல்லு, அதுக்கப்புறம் வந்து புக் நவ், அதுக்கப்புறம் வந்து டவுன்லோடு, பை நவ், இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுடைய கேட்டகரி பேஜஸில் இருக்கணும். கேட்டகரி பேஜஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கமர்ஷியல் கீவேர்ட்ஸ் இருக்கணும். கமர்ஷியல் கீவேர்டு டைட்டில் வந்து கமர்ஷியல் கீவேர்டு இருக்கணும். அதாவது கீவேர்டு அது கமர்ஷியல் ஃபார்மேட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் மெட்டா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமர்ஷியலாக இருக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், பெஸ்ட்டு, டாப்பு, அந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். டிரான்சாக்ஷன் ப்ராடக்ட் பேஜில் பை நவ், அந்தமாரி ஆர்டர் ஆன்லைன், அந்தமாரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் ரேங்க் பண்ண முடியும். அதோட பையர் இன்டென்ட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால உங்களுக்கு ஈஸியாக கன்வர்ஷன் நடக்கும். இந்தமாரி உங்களுடைய இ-காமர்ஸ் பிஸ்னஸ்க்கும் நாங்கள் எஸ்இஓ பண்ணி தரணும். அதுக்கப்புறம் வந்து சோஷியல் மீடியா ப்ரமோஷன்ஸ், பவுச்சர், பேனர்ஸ், அதுக்கப்புறம் வந்து லைக் யூடியூப் ப்ரமோஷன்ஸ், அதெல்லாம் பண்ணி தரணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் தர மாரி நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்.